ஓகே. ஏன்னா இது ரத்தம் கிட்ட எதுவுமே இல்ல, நல்லா தான் இருக்கு. இப்ப நீங்க சன ஊசி போட்ட மேனே இந்த டியூப்பை நீங்க வாட்ச் பண்ணணும். காரணம் என்னன்னா இது வந்து கர்ப்பப்பை வரை உள்ள போய் வருது. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் இல்லாம இருக்கணும். இதுல ரத்தம் இல்லாம இருந்துச்சுனாவே மேக்சிமம் மாடு சென பிடிக்கும், நல்ல பருவத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க மேக்சிமம் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க சென ஊசி போட்டதுக்கு அப்புறம் அந்த டியூப்பை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை பாருங்களேக்கா, உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியுதுங்களா? மருந்து எதுவுமே லீக் ஆகலைங்களா? இது வந்து நைட்ரஜன் கண்டெய்னர் பக்கத்திலே இருக்கு. நம்ம ஸ்டாவ் பக்கத்திலே வச்சு இது கொஞ்சம் காமிச்சுக்கோங்க. இப்ப நைட்ரஜன் கண்டெய்னர் பக்கத்திலே இருக்குது. நைட்ரஜன் ஃபுல்லாவும் இருக்குது. உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஃபுல்லாவே இருக்கும், தெரியும். ஏன்னா இது ஃபுல்லா இருக்கனால அடைச்சு லோட் ஆயிருக்கு. உங்களுக்கு இதுவே தெரியும். நைட்ரஜன்ல ஃபுல்லா ஸ்டா இருக்கு பாருங்க. ஸ்டா ஃபுல்லா இருக்கு நைட்ரஜன். அது இல்லாம இது ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்தே நம்ம இங்க இருந்து பக்கத்திலேயே எடுக்கிறோம். இதுல வந்து கரெக்டா இது ஃபுல் ஹார்ட் வெந்நீரும் கொஞ்சம் பச்சை தண்ணி இருக்கும். அந்த பச்சை தண்ணியில கரெக்டான இது, அதாவது 37 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இது பண்றோம். 37 டிகிரி செல்சியஸுக்கு அவங்கள வந்து தண்ணி வெந்நீரையும் பச்சை தண்ணியும் நம்ம கரெக்டா மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணி இங்கே தான் நம்ம சன ஊசி போடுறோம். இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் வச்சு நம்ம சன ஊசி போடுறோம். எடுத்த மேலே உடனே போறதுனாலதான் இவங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு டைம்ல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணலாம். இதை யூடியூப்ல போட்டுக்கலாம்ல, இதை யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தேங்க்ஸ் ஒரு இப்ப கோபாலபுரத்துல ராணி அப்படிங்கிறவங்க மாடு தான் நம்ம சன ஊசி போட போறோம். இப்ப சன ஊசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. அதுல முக்கியமா எல்லாம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா திரவ நைட்ரஜன்ல இருந்து ஸ்டாவ் எடுக்கிறோம். ஸ்டாவ் எடுத்த 37 டிகிரி செல்சியஸ்ல நம்ம கரெக்டா வெந்நீரையும் அதாவது கூலிங் வாட்டர் ரெண்டையுமே 37 டிகிரி செல்சியஸுக்கு நார்மலுக்கு கொண்டு வரோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம ஸ்டாவை போட்டு 30 செகண்ட் அதுல நிப்பாட்டோம்.